ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், நமக்கு நல்ல புத்தி சக்தி இருக்கும்போதே டைரியில் எழுதி வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு பிளட் கிளாட் ஆகி நமக்கு புத்தி வேலை செய்யலைன்னா தாத்தா பேர் மறந்து போயிடும். சீரியதே இது சரீரம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள், நாளாக நாளாக சரீரம் அப்படியே குறைஞ்சுட்டே வரும். அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு இருக்க முடியுமா? 18 வயசுல சைக்கிள் ஓட்டுறது பஸ்ஸை தாண்டின்னு சைக்கிள் ஓட்டினோம், முதிச்சு. இன்னைக்கு கார் ஓட்டுறதே யாராவது ஒருத்தவந்தா நீ முன்னாடி போப்பா நான் மெதுவாக ஓரமாக வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு இருந்த வேகம் இன்னைக்கு இருக்கா? இல்லை. நாளாக நாளாக அப்படியே குறையிறது இல்லையா? அதனால நமக்கே ஒரு நாள் ஞாபக மறதி வரலாம். ஆமாம். அதனால தான் பழைய காலத்துலலாம் புது பஞ்சாங்கம் வந்தால் அந்த பஞ்சாங்கம் வந்த உடனேவே அப்பா சிராத்தம், மாத்திரு சிராத்தம், பிதிரு சிராத்தத்துக்கு அடியில் அண்டர்லைன் பண்ணுவா, இது அப்பா சிராத்தம், இது அம்மா சிராத்தம். எல்லாம் ரொம்ப பேருக்கு அப்பா சிராத்தம் தெரியல, அம்மா சிராத்தம் தெரியல. வாத்தியார் ஃபோன் பண்ணி சொல்கிறார், அப்பா உங்கள் ஆத்துல மாசி மாதம் ஸ்ராத்தண்டா, தை மாதம் ஸ்ராத்தண்டான்னு வாத்தியார் ஃபோன் பண்ணி அவர் ஞாபகப்படுத்துகிற லெவலில் இருக்கு ஸ்ராத்தாதிகள்லாம். அப்படி நமக்காக கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம அப்பா அம்மாவுடைய மறைந்த திதிகளை கூட நம்ம மறந்து போறோம்னா நம்மளை விட நன்றி கெட்டவன் உலகத்துல வேற யாரும் கிடையாது. நன்றி மறந்தவர்கள் யாரு தலைவர்னா நம்ம தான் தலைவர். அது ஒன்றும் சந்தேகம் மறந்து போகக்கூடாது. ஸ்ராத்தம் வருது, ஸ்ராத்தம் வருது, ஸ்ராத்த மாசம், ஸ்ராத்த பட்சம், ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்னு பயந்து 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 பெரியவாள்லாம் அப்படி பெரிய முன்னோர்களை ஸ்மரிச்சுட்டே இருப்பார். பிதர்களும் உடனே ஆசீர்வாதம் பண்ணுவா. இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பயமே கிடையாது. சாதத்தை கண்டு பயப்படாம இருக்கலாமோ? பயப்படாம இருக்கக்கூடாது. ராமருக்கு என்ன பேரு தெரியுமா? சமஸ்கிருதத்தில் கோதண்ட ராமர்னு பேரு. ஏன் கோதண்ட ராமர்? கையில வில்லு வச்சுன்னு இருக்கார், அம்பு வச்சுன்னு இருக்கார், அதனால இவர் கோதண்ட ராமர். ஸ்ராத்தத்தில் பிராமணாளுக்கெல்லாம் போஜனெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிட்டக்க உட்காத்தி வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றதே ஒரு மந்திரத்தால பிரார்த்திக்கிறான். அந்த ஸ்ராத்தம் பண்ணின கர்த்தா, இந்த எஜமானன், அந்த ஸ்ராத்த பிராமணரா உட்காந்துக்கிறவர் பார்த்து சொல்றான், கோபி சன்னத்தா பததி பிரசூதா யத்ரா நரசஞ்ச விசத்ரவந்தி தத்ராஸ்மப்யமிஷவ ஷர்ம யகும்சன். இஷவஹன அம்புகள்னு அர்த்தம். நமோ ருத்ரேபியோ ஏ பிருத்திவ்யாம் ஏஷாமன்னமிஷவஸ்தேபியோ தச பிராச்சீர் தச தட்சிணா தச பிரதீச்சேர் தசோதீச்சேர் தசோர்து. இப்போ சிவராத்திரி வரப்போகிறது, பரமேஸ்வரனை ஸ்மரிக்க வேண்டிய நாள். ஹே பரமேஸ்வரா, காத்து ரூபமான கெடுதலை கொடுக்கக்கூடியதான அம்புகளை என் மீது எய்யாதீர்கள். அன்ன ரூபமான அம்புகளை என் மீது எய்யாதீர்கள். எங்களை எந்த விதமான துன்புறுத்தலும் துன்புறுத்தாதீர்கள். இப்படிலாம் ருத்ரம் பிரார்த்திக்கிறது. எப்படி 10 திக்கிலேந்தும் தச பிராச்சீர் தச தட்சிணா தச பிரதீச்சேர் தசோதீச்சேர் தசோர்த்வாஸ்தேபியோ நமஸ்தே நோ மிருடயந்து. இப்படியெல்லாம் பிரார்த்தனை. அது மாதிரி ஸ்ராத்தத்தில் பிதர்களை பார்த்து பிரார்த்திக்கிறான். என்ன ராமர் கையில எப்படி வில்லு அம்பு வச்சுட்டு இருக்காரோ அது போல பிதர்களும் கையில வில்லு அம்பு வச்சுட்டு இருக்கா. இவன் அந்த ஸ்ராத்த மந்திரத்துல பிதர்களை பார்த்து, ஹே பிதர்களே, நீங்கள் என் மீது கெடுதலான அம்புகளை எய்யாதீர்கள், எங்களை சௌக்கியமாக வையுங்கள்னு பிரார்த்திக்கிறான். ஸ்ராத்தத்துல ஒரு மந்திரம் இருக்கு. இதெல்லாம் ஹோமம் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஹோமம் பண்ணி பண்ற ஸ்ராத்தத்துல தான் இந்த மந்திரங்கள்லாம் வரும். அரிசி வாழைக்காய் கொடுக்குற ஸ்ராத்தத்துல இந்த மந்திரங்கள்லாம் வராது. அரிசி வாழைக்காய் கொடுத்து பண்ற ஸ்ராத்தத்துல சேராது. ஏன் சுவாமியில ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, பத்னி இல்லாதவன், கண்ணு தெரியாதவன், படுத்த படுக்கையா படுத்து கொண்டிருப்பவன்,
யாரும் சகாயம் இல்லாதவன் இவன்லாம் அரிசி வாழைக்காலையெல்லாம் தியானம் பண்ணலாம். உடம்புல தெம்பு இருந்து நடக்க முடிஞ்சு உட்காண்டு ஏந்திக்க முடிய அளவுல பகவான் நமக்கு தெம்ப கொடுத்தாரே. ஆனால் அந்த தெம்பு இருக்கிற பரியந்தம் ஹோமம் பண்ணி தான் சிராத்தம் பண்ணணுமே ஒழிய, நான் மேலோட்டமா சிராத்தம் பண்றேன் அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வாது, அது சிராத்தத்துல சேராது. இன்னைக்கு என்னால முடியல, ஒரு டம்ளர் அரிசியை கொஞ்சம் தண்ணியில ஊற போட்டு சாப்பிடுங்கன்னு பத்தினி படுத்துன்னு அப்படியே சொன்னாலே என்னால் நம்மளால சாப்பிட முடியுமா? அவள் சொல்லி நம்ம அந்த அரிசியை வாங்கின்றால் அது எப்படியோ அப்படிதான் நீங்க கொடுக்குற அரிசி வாழைக்காய் சிராத்தங்கிறது. அது சிராத்தத்துல சேராது. எதுக்கு சொல்ல வரேன், இவர் என்ன பண்ணினார், எல்லா சத்திரியனும் வெட்டி கொள்றார்னு தெரிஞ்சின உடனே எல்லாரும் பயந்தார்கள். அவர் என்ன பண்ணினார், வேதங்கள்லாம் மறந்துடுத்துன்னு உடனே மகேந்திர பர்வதத்து மேல ஏறி நின்னுண்டு அழ ஆரம்பிச்சார். பர்வதஸ்ய மகேந்திரஸ்ய சிகரே பிரருதன் ஸ்திதாம். அவர் அழுதுண்டே இருக்கும் பொழுதோ தத்ராஜகாம பகவானி பிருகுஹு சத்யவதாம் வரஹா ஹர்ஷபூர்ணஹ சமுத்தஸ்தௌ தம் திருஷ்ட்வா ஜமதக்னிஜஹ சதகிருத்வ பிரணம்யேனம் பிராஞ்சலி பிரக்ரஹோ ப்ரவீதி பகவன் பிரார்த்தனீயஸ்வம் ஆகதோசி எதிர்ச்சயா ஆபத் அம்புதி மக்னம் மாம் கிருபயா த்ராதுமர்ஹசி ஜானாமி ராமதே ஹிருத்ஸம் சர்வ பாபவதாம் வரா சர்வம் பாபவதாம் வரா அஸ்மாகமன்வயே த்வம் ஜாதோசீதி கிருபாவசாத் அனுக்ரஹீதும் த்வாமத்ய பிராப்தோஸ்மி ந யதிருச்சயா. அவர் அழுதுன்றிருக்கக்கூடியதான பரசுராமரை பார்த்து சொல்றார், இந்த பிருகு மகரிஷி அவரை பார்த்து சொல்றார். பிருகு மகரிஷிங்கிறவர் அப்படி திடீர்னு வந்தார். ஆஜகாம எதிர்ச்சையா அப்படி வர்றார். அவர் வந்த உடனே தம் பண்ணின பாவங்கள்லாம் போகணும்னு 100 தடவை நமஸ்காரம் பண்ணினார். சதகிருத்வ பிரணம்யேனம் பிராஞ்சலி பிரக்ரஹோ ப்ரவீத். பெரியவாளை பார்த்த உடனே தம் பண்ணின பாவம்லாம் ஞாபகத்துக்கு வரும். உடனே நமஸ்காரம் பண்றார், அழுதுன்னு நிற்கிறார். நான் ஆபத்து அம்புதி மக்னம் மாம், ஆபத்தாகிற பெரிய சமுத்திரத்தில் மூழ்கின்று கூட போயின்றிருக்கேன். என்னை நீங்கள் தான் கிருபையோட மேல தூக்கணும். ஆபத்து அம்புதி மக்னம் மாம் கிருபயா த்ராதுமர்ஹசி. சொன்ன உடனே இந்த பிருகு மகரிஷி சொல்றார் பரசுராமரை பார்த்து, ராமா ஜானாமி ராமதே ஹிருத்ஸம். உன் மனசுக்குள்ளார நீ என்ன நினைக்கிற, என்ன வருத்தப்படுற அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியறது. ஜானாமி ராமதே ஹிருத்ஸம் சர்வம் பாபவதாம் வரா அஸ்மாகம் அன்வவாயே த்வம் ஜாதோஸ்மி கிருபாவசாத் அனுக்ரஹீதும் த்வாமத்ய பிராப்தோஸ்மி ந யதிருச்சயா. உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் நான் வந்தேன். கர்ப்பஸ்த சிசுகாதேன மஹத் பிராபம் த்வயா கிருதம். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொலை பண்ணின பாவம் இருக்கே, அது யாராலையும் போக்க இயலாது. அது பெரிய பாபங்களுடைய எவரெஸ்ட். கர்ப்பஸ்த சிசுகாதேன மஹத் பாபம் த்வயா கிருதம் நாபமார்ஷ்டும் த்வயா யஜ்ஞஹ கிருதோபி பிரபுதாமகாதி. நீ ஒரு பெரிய மகரிஷியினுடைய குழந்தையாக பிரம்மரிஷே ஸ்தனஜோ பூத்வா, பெரிய மகரிஷியினுடைய பிள்ளையாக வந்து பிறந்தாய். வேதம் வேதாத்தியனம் எல்லாம் பண்ணியிருக்காய், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்காய். இத்தனையும் தெரிஞ்சு எல்லா ராஜாக்களையும் கொன்னையே, மகா பாவம் இல்லையா? எத்தனை குழந்தை ராஜகுமாரர்கள் எல்லாம் கொன்னாய், எத்தனை கர்ப்பத்தில் இருக்கிற ராஜகுமாரர்கள் எல்லாம் கொன்னாய். அந்த பாவம் என்ன சும்மாவா விடும்? நம்ம ஒரு கணக்கு போடுறோம். என்ன கணக்கு போடுறோம்னா, 10 புண்ணிய காரியம் பண்ணி 4 பாப காரியம் பண்ணினா அந்த 10 புண்ணிய காரியத்தில் 4 பாப காரியம் கழிபட்டுடுத்து
மிச்சம் 6 நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அத புராணமோ ஸ்ருதியோ ஸ்மிருதியோ ரிஷிகளோ ஒத்துக்க மாட்டார். பின்ன என்ன 10 புண்ணிய காரியம் பண்ணினே அந்த 10 புண்ணிய காரியத்துக்கு உண்டான புண்ணிய பலனையும் நீ தான் அடையணும். 10 பாப காரியம் பண்ணினா அந்த 10 பாபத்துக்கான பாபத்தையும் நீ தான் அடையணும், வேற யாரையும் அடைய முடியும். கரண்ட் மாதிரி புண்ணியமும் பாபமும் தொட்டா ஷாக் அடிச்சு ஒன்றும் மாற்றம் இல்லை. இதுலேருந்து நான் மீண்டுடுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால தான் பெரியவாள்லாம் சொன்னா, நீ புண்ணியத்தை சேர்த்து வச்சாலும் சேர்த்து வை, ஆனா பாவத்தை சேர்த்து வைக்காத. பாபத்தை நீ ஒண்டியமாவே அனுபவிச்சு தீர்க்கப்பட வேண்டும். பத்தினிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வீடு வாங்குறோம், பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நிறைய பணத்தை சேர்க்கிறோம். ஆனா அதெல்லாம் இவன் போன பின்பு அவளோடையே இருக்கும். ஆனா அது மூலமா வாங்கின பாவம் இவன் பின்னாடியே வரும். பாவம் இவன் பின்னாடியே வரும். ஆனா வஸ்துக்கள்லாம் அங்க இருக்கும், அவன் சாப்பிட்டு. எத்தனையோ பாவம் பண்ணி ஒரு வீட்டை வாங்கிட்டான். அந்த வீடு வாங்கின பண்ணின பாவத்துக்கு சந்தோஷமா அனுபவிக்கிறது பத்தினி குழந்தைகள்லாம். ஆனா அந்த வீடு வாங்கின பாபத்தினுடைய பரிபவம் முழுக்க, கஷ்டத்தை முழுக்க அனுபவிக்கிறவன் அந்த வீட்டை வாங்கி வச்சவன். அவன் கணக்கில் போய் ஏறிடும் அது. அதனாலதான் பெரியவாள்லாம் சொன்னா, புண்ணியத்தை சேர்த்தாலும் சேரு, ஆனா பாவத்தை சேர்த்துறாத. பாபத்தை சேர்த்தா நீ அனுபவிச்சே தீக்கணும். அதுபோல இந்த இடத்துல சொல்றார் பரசுராமரை பார்த்து, என்னுடைய பாபம் போறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்க, தபஸ்வினாம் யோகினாஞ்ச பராயணம் விஸ்மிருதஸ்ய ஸ்ருதஸ்யத்வம் புனఃப்ராப்திம் யதீச்சசி. நீ மறந்து போனதான வேதங்கள், ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் எல்லாம் உனக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வரணும்னா, விஸ்மிருதஸ்ய ஸ்ருதஸ்யத்வம் புனఃப்ராப்திம் யதீச்சசி ஆராதய ஜெகநாதம் சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணம் தபஸ்வினாம் யோகினாஞ்ச பராயணம் உமாசங்கரயோः பிரேம பாத்திரம் தெய்வதம் ஞானசக்தி அவதாரம் யம் பிராஹுः சம்போः தபஸ்வினः குமாரம் நத சர்வாகநாசனம் கருணாநிதிம். உன்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்க வேண்டுமேயானால் முருகனை போய் நீ ஆராதிக்க வேண்டும். ஆறு சொல்ற பிருகு மகரிஷி பரசுராமரை பார்த்து சொல்றார், உன்னுடைய பாபங்கள்லாம் போகணும்னா நீ முருகனை போய் ஆராதிக்கணும். முருகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஞான சக்தி அவதாரம் யஹா பிராஹுஹு சம்போஸ் தபஸ்வினா. தபஸ்விகள் எல்லாரும் அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்த ஒரே அவதாரமாக முருகனை சொல்றார்கள். பிராஹுஹுன சொல்றார்கள் அர்த்தம். அது மாத்திரமல்ல, உமா சங்கரயோ பிரேம பாத்திரம். பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை முருகன். அவன் எப்பேற்பட்டவன்? தெய்வதம். நம்ம எல்லாம் எதெல்லாம் தெய்வம் தெய்வம்னு சொல்றோமே, அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வன் முருகன். தெய்வதம் ஞான சக்தி அவதாரம் யம் பிராஹுஹு சம்போஹு தபஸ்வினஹ குமாரம் நத சர்வாகநாசனம் கருணாநிதிம். உடனே பரசுராமர் கேட்கிறார், கதம் ஆராதயிஷ்யாமி சுப்பிரமணியம் ஜகத்குரும் கோ மந்திரஹ கோ விதிஸ்தத்ர கதம் வா கரவாண்யஹம் பகவன்னே தாரயாத்யத்வம் ஸ்வம் நப்தாரம் கிருபாவசாத் ஸ்ருணு ராம பிரவக்ஷ்யாமி சுப்பிரமணியஸ்ய வை குரோஹ் மாலாமந்திரம் மனுஸ்ரேஷ்டம் ஸ்ரவணாத் புக்தி முக்திதம் பிரம்மஹத்யா சுராபான குருதாராகமாதிபிஹி பாபைஹி பீடித சித்தானாம் சோதகம் காங்கதோ யவதி அபீப்சிதார்த்த சம்பிராப்தௌ கல்பவ்ருக்ஷ சமம் ரிணாம்.
சுப்பிரமணிய மாலா மந்திரம்னு ஒரு மந்திரம். இந்த சுப்பிரமணிய மாலா மந்திரங்கிற மந்திரத்தை எங்கேயாவது முருகனுடைய சந்நிதியில போய் 45 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் முருகனையே நினைச்சு 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 நினைத்து நினைத்து உருகி உருகி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணேன். பஞ்ச மகா பாதகம் போகும். அந்த முருகனை போய் ஆராதிச்சேயானால் அபீப்சிதார்த்த சம்பிராப்தவ், நீ என்னென்னலாம் விரும்புறையோ அதை எல்லாத்தையும் முருகன் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்னால் கல்ப விருக்ஷ சமம் ரிணாம், கல்பக விருட்சம் எப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குமோ அது போல கொடுப்பான். அப்படியா, இந்த மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கின உடனே இதை எங்க போய் நான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கிற. அப்புறம் சொல்றார், சுவாமி சைலே சுவாமிநாத சந்நிதௌ யதமானசா, சுவாமி மலையில போய் சுவாமிநாத சுவாமியினுடைய சந்நிதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். உனக்கு சுவாமி மலை அப்படின்னு தோணித்தேயானால் சேந்தி புரியாம் பராத்ரௌவா யத்வௌ சண்முக சந்நிதௌ, இல்லைன்னா சுவாமி மலைக்கு போக முடியலையானால் திருச்செந்தூர் போய், சேந்தி புரியாம்னா ஜெயந்திபுரம்னா திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல போய் முருகனுடைய சந்நிதியில போய் ஜபம் பண்ணேன். சேந்தி புரியாம் பராத்ரௌவா யத்வா சண்முக சந்நிதௌ. கதையை நன்னா முழிச்சுன்னு கேட்கிறேல, ஒன்ஸ் மோர் சொல்றேன். பரசுராமாவதாரத்துக்கு முன்னாடியே சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி இருக்கார். பரசுராமாவதாரத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார். நன்னா தெரிஞ்சுக்கோங்க. உபன்யாச தலைப்பு என்ன? ஸ்கந்த வைபவம். முருகன்னா என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்ன, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தானே இந்த உபன்யாசமே. அவர் சொல்றார், சுவாமி சைலே சுவாமிநாத சந்நிதௌ யதமானசா அதவா சேந்தி புரியாம் பராத்ரௌவா யத்வா சண்முக சந்நிதௌ கிருத்திகா தாரகோபேத தினே பக்ஷான்ன ஏவவா பௌம வாரேதவா யோகே வியேதி பாதாபிதானகே சாயம் கிருதான்னிகः பூர்வயாமே தினமபேஷிதः திரிசஹஸ்ரம் ஜபேன் மந்திரம் சமாரப்ய யதாசயः ஷடக்ஷரீந்து ருத்ராட்ச ஜபமாலாதரோ த்விஜः அஷ்டாட்சரீம் வா பிரஜபன் யதா குருவதி தேசனம் தஸ்மின் தினே பரேத்யுர்வா மாலாமந்திரமிமம் முனே த்விசாஹஸ்ரமிதம் ஜப்த்வா ஞானஸ்கந்தே சிதுர்குரோ அபிஷேகார்ச்சன மகாநைவேத்யாதி விதாய ச பிராமணான் போஜயேன் சப்தியான் ந்யூனானி ததசதாவதி மந்திரத்வய ஜபஸ்யாஸ்ய அவதி ஸ்திதினம் ஸ்மிருதம். அதாவது நம்மெல்லாம் என்ன பண்றோம் அதை தெரிஞ்சுக்கோங்க. ராம மந்திரத்தை ஜபம் பண்றோம், முருக மந்திரத்தை ஜபம் பண்றோம், பஞ்சாட்சர ஜபம் பண்றோம். இதெல்லாம் ஜபம் பண்ணினாலும் இந்த காசி கயக்கெல்லாம் போயிட்டு வந்தா திரும்பி வந்து கங்கா சமாராதனைன்னு ஒன்று பண்றா இல்லையா? என்ன அப்படின்னா, கங்காதேவியை பூஜை பண்ணி கங்கையோட திருப்திக்காக வேதம் படித்த பிராமணாலெல்லாம் உட்காத்தி வச்சு அன்னம் போடணும், அன்னத்தை கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அந்த மந்திர பலன், அந்த மந்திரம் பலத்தை கொடுக்கும். இப்ப நீங்க ஐப்பசி மாசம் துலா காவேரியில போய் ஸ்நானம் பண்றேன், காசியில போய் கங்கையில போய் ஸ்நானம் பண்றேன், ராமேஸ்வரத்தில் போய் சமுத்திர ஸ்நானம் பண்றேன். ஆனா இந்த ஸ்நானம்லாம் பண்ணி கரை ஏறின உடனே இந்த ஸ்நான பலன் சம்பூர்ணமா எனக்கு வரணும்னு கிட்டக்க ஒரு பிராமணன் கையில ஏதோ ஒரு தட்சணையை கொடுக்கணும். சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தம் ஸ்நான சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தம் எத்கிஞ்சித் ஹிரண்யம் பிராமணாய சம்பிரததேன்னு கொடுக்கணும்.
சாஸ்திரம் என்ன சொல்றது? மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணினேனால் அந்த மந்திரத்தினுடைய ஏதோ ஒரு ஓரமா ஒரு கணக்கு போட்டு அத்தனை பிராமணால உட்காந்து வச்சு சாப்பாடு போடு, அப்பதான் அந்த பலன் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிலாம் சொல்றது. சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்றது. அக்ஷர லட்சம் சித்தி. பஞ்சாட்சரம்னா 5 எழுத்துகள். அக்ஷர லட்சம்னா ஒரு அக்ஷரத்துக்கு லட்சம் ஆவர்த்தி. பஞ்சாட்சரம்னா 5 லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். அண்ணா கதை கேளுங்க. 5 லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். 50,000 ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும். அதுல 10ல் ஒரு பங்கு 50,000 ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும். 50,000 10ஆல நீங்க வகுத்தீர்களே ஆனால் 5,000 ஆவர்த்தி க்ஷீர தர்ப்பணம் பண்ணணும். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு 5,000 ஆவர்த்தி க்ஷீர தர்ப்பணம் பண்ணினீர்களே ஆனால் அதுல 10ல் ஒரு பங்கு 500 பிராமணால உட்காத்தி வச்சு சாப்பாடு போடணும். அப்பதான் அந்த மந்திரம் சம்பூர்ணமான பலனை கொடுக்கும். பெங்களூர்ல உபன்யாசத்துக்கு பேர் கெடுத்து அடுத்த பாத்ரூம்ல பெருசா காயத்ரி மந்திரம் சத்தம் கெட்டுது. எனக்கு நான் மேடையில பொய் சொல்லலை. எங்க தாத்தா உட்கார்ந்த மேடை இங்க பொய் சொல்லுவேன்னா எனக்கு என்னன்னா அது பாத்ரூம்ல குளிக்கிற ஸ்நான அறையிலேருந்து காயத்ரி மந்திரம் கேட்கறதே அப்படின்னு. பொதுவாகவே காயத்ரி மந்திரம் ஜபம் பண்றது பொறுத்து யாரு கேட்க கூடாது. தத் ரகசியம் பவதி, அது ரகசியமா இருக்கணும். அப்படி ஜபம் பண்ணுவா பெரியவாள்லாம். இன்னும் காவேரி கரையில காலங்காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு முகத்துக்கு மேல கைய தூக்கிண்டு இப்படி ஜபம் பண்ணுவா. அப்படி ஜபம் பண்ணினா அந்த சூரியனுடைய காந்தி துணியில பட்டு அந்த துணிக்குள்ளார உள்ள காந்தி உள்ள காயத்ரி மந்திரத்து மேல பட்டு அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பவர் முகத்துல பட்டு அந்த முகத்தை பார்த்தாலே காயத்ரி ஜபம் பண்றவன்னு பார்த்தாலே தெரியும். அப்படி ஜபம் பண்ணு. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். இப்ப என்னடான்னா பாத்ரூம்ல ஸ்நான அறையில காயத்ரி மந்திரம் சத்தம் கேட்டது. ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த மாமாவை கூப்பிட்டு, என்ன மாமா இதே காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்றேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? ஸ்நானம் பண்ணி மடியா ஜபம் பண்ணின்னு எங்க வாத்தியார் சொன்னார். எல்லாம் விழுப்பா இருக்கே, அதனால நான் குடத்துல ஜலத்தை எடுத்து மேல ஊத்திக்கிறதவே ஸ்நான அறையிலேயே ஒரு 10 காயத்ரி ஜபம் பண்ணி விடுறது. எவ்வளவுமே நல்ல 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 மார்க்கமா இருக்க இது. ஸ்நான அறையில நின்றுபடியே தலையில ஜலத்தை விட்டுன்னு காயத்ரி ஜபமா? நல்ல வாத்தியார், நல்ல இடத்துல சொல்லியிருக்கார், நல்லபடியா அதை கடைபிடிக்கிறார் அப்படின்னு நான் நினைச்சேன். எதுக்கு சொல்ல வர? மந்திரங்கள்லாம் மனனா திராயதீதி மந்திரஹா. ஜபம் பண்ண யாரு ஜபம் பண்றானோ அவனை கிட்டக்க இருந்து ரட்சிக்கும். எல்லாம் அந்த மந்திரம் ஜபத்தை பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறதே உங்களால வாங்கி வச்சு மாள சாத்தியப்படாது. சௌந்தர்ய லஹரி 100 ஸ்லோகமும் மந்திரம். ஒரு ஸ்லோகத்துக்கு எப்படி எப்படி ஜபம் பண்ணணும்னு விதானம் இருக்கு. வடக்க நோக்கி உட்காரணும், வடகிழக்க நோக்கி உட்காரணும், ஆமா மல்லிகை புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணணும், இன்னென்ன நிவேதனம் பண்ணணும், இப்படிலாம் போட்டு ஒத்த நாளையும் அதை நிவேதனம் பண்ணி அந்த மாதிரி சித்தி பண்ண முடியாது. 48 நாள் ஜபம் பண்ணுறதுக்கு 18 நாள் ஜபம் ஆன உடனேவே உங்கள் சொந்தக்கார பாட்டி ஊற்றி செத்து போயிட்டான்னு ஒரு ஃபோன் வரும், ஜபம் நின்று போயிடும். ஆனால் இந்த 100 சௌந்தர்ய லஹரி 100 மந்திரத்தையும் சித்தி பண்ணின புருஷர் காஞ்சிபுரம் மகாபெரிவா. பெரிவாளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அம்பாளை ஜபம் பண்ணி நம்மெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தை அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ணுறோம், தீபத்தில் வச்சு ஜபம் பண்ணுறோம். பெரியவா எப்படி ஜபம் பண்ணுவா தெரியுமா? பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே நடு ரோட்டுக்கு வந்து ஆகாசத்தில் சந்திரமண்டல வாசின்யை நமகான்னு அம்பாள் சந்திரமண்டலத்தில் இருக்கிறதா சாஸ்திரம். அதனால அந்த சந்திரமண்டலத்தில் சந்திரனை பார்த்துட்டே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு சொல்லுவார். தீபமோ வழக்கோ தீபம்லாம் அப்படி இல்லை, சந்திர மண்டலத்தை பார்த்துட்டே அம்பாளுடைய ஜபம் பண்ணுவேன்.
அப்படிலாம் அவர் ஜெபம் பண்ணினதுனால தான் எத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்தபோது அத்தனை பேருடைய கஷ்டங்களையும் அவர் போக்கினார். எல்லா தபஸ்விகளும் தாம் பண்ற தபஸை இன்னொருத்தருக்கு செலவு பண்ண மாட்டார், தனக்கு தானே வச்சுப்பார், இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார். ஆனா மகாபெரிவா அப்படி கிடையாது. எழுத்தாளர் ரைட்டர் சுஜாதா ரங்கராஜன், ஸ்ரீரங்கத்து ஐயங்கார், அவத்து மாமிக்கு பரம பக்தி மகாபெரிவா மேல. அமெரிக்காலேருந்து கிளம்பி வரா, ஆச்சாரியால் படத்தை வச்சு தினம் பூஜை பண்றா, நமஸ்காரம் பண்றா. பெரிவாளே, மனசுல பெரிய கஷ்டம், இந்த கஷ்டத்தை நீங்க தான் போக்கணும். இங்க ஆத்துலேருந்து கிளம்பி வந்து நேர இந்தியாவில் வந்து இறங்கி உங்களை கண்ணால பார்க்கிற வரையில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், சாப்பிட கூட மாட்டேன். மகாபெரிவாசரணம் மகாபெரிவாசரணம்னு சொல்லிகிட்டே தான் வருவேன், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியே தபஸ் பண்ணிட்டே வராள். அவன் ஒரு நாஸ்திகன், நாஸ்திகவாதம் பேசுறவன். ஆம்டியாவில் ஃப்ளைட்டில் விசுண்டே வந்தான், அமெரிக்காலேருந்து. எல்லாத்தையும் கேட்டுக்கல, அவர் பேசாம கேட்டுட்டே வந்தான். சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாள், ஒரு கார்ல ஏறினாள். காஞ்சிபுரம் போனோம், மகாபெரிவா பார்க்க போனோம். அப்ப வேற மதத்தை சேர்ந்த ஒரு டிரைவர் தான் கார் ஓட்டுறவர். அவர் சொல்றார், நான் 108 தடவை மகாபெரிவால போய் தரிசனம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டு இருக்கேன், ஒரு 50 தடவை 60 தடவை ஆயிடுத்து, இன்னும் நான் 48 தடவை போய் பார்க்கணும். உங்களால் ஒரு தடவை மகாபெரிவா தரிசனம் எனக்கு கிடைக்கிறது, வாங்க நம்ம கார்ல வந்து ஏறுங்க. கார்ல ஏற்றின்றாள். நேர காஞ்சிபுரம் வந்தது. ஏதோ ஒரு ஹோட்டல் கிட்டக்க போய் நிறுத்தி அந்த பிரயாணத்துலேருந்து வந்த ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கட்டி ஸ்நானம் பண்ணி ஒரு வேஷ்டியை கட்டிண்டு, அந்த அம்மா 9 லட்சம் புடவை கட்டிண்டு பெரியவாளை பார்க்கறதுக்காக வந்து நின்னா பெரிய கியூ நிற்கிறது ஆச்சாரியாலை பார்க்க. அப்படி ஜனங்கள்லாம் அப்படி நடந்து நகர்ந்து வந்துட்டே இருக்கா. பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ரங்கராஜனுடைய பத்னி அப்படி வராள், அப்படி பெரியவா கிட்டக்க வராள். அது என்னமோ பெரியவா சந்நிதிக்கு போன உடனே உண்மையான பக்தர்கள் கதறி அழ ஆரம்பிச்சிருவா. அங்க போய் பார்த்தா தான் தெரியும் நான் சொல்றதெல்லாம். இன்னைக்கும் அந்த பிருந்தாவனத்துக்கிட்டக்க போய் நின்னா கண்ணுலேருந்து கரகர கரகரன்னு ஜலம் கொட்டும். இப்படி ஒரு கருணாமூர்த்தி உலகத்தில் இருந்தேளே நீங்க. அப்படி அழுதுண்டே வராள். பெரியவா எல்லாருக்கும் இப்படி குங்கும பிரசாதம்லாம் கொடுத்துட்டே வரத்தே தலைக்கு மேலே கையை வச்சுன்னு அப்படி அழுதுண்டே தலை மேலே கூப்பிட்டாள் பாருங்க, கும்பிட்டாள் அவள். உடனே பெரியவா இப்படின்னார், அவ்வளோதான் சொன்னார். கிட்டக்க வந்தா குங்கும பிரசாதம் கொடுத்தா நகர்ந்து போயிட்டான். இப்படி தப்படி தாண்டின அந்த உடனே ரங்கராஜன் கேட்டான், சுஜாதா என்னமோ பெருசா பெரியவாளை பார்க்க வரப்போறேன்னு பட்னி கிடந்துன்னு தண்ணி கூட குடிக்காம அங்கேருந்து வந்தேயே, அப்படியாக இப்படியாகன்னு பத்னி ஏதோ விஷான். பேசாமல் இருக்குவா, வாங்க போவோம். பெரியவாளை பார்த்தேன், கையை கும்பிட்டேன், கையை தூக்கி அனுகிரகம் பண்ணினார், போரும் வாங்க போவோம். ஒரே விசவெல்லாம் கேட்டுட்டே நேர கார்ல வந்து ஏறும் பொழுது மடத்திலேருந்து ஒரு சிஷ்யன் ஓடி வந்து, நீங்க தானே ரங்கராஜன், உங்களை பெரியவா கூப்பிடுறா. உடனே பறக்க பறக்க பெரியவா சந்நிதியில வந்து நிற்கிறார்கள். என்ன உடனே பெரியவா தனக்கு அணுக்க தொண்டனா வேலை செய்யற சிஷ்யன் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை அழைச்சின்னு வா அப்படின்னு கை காமிச்ச. உடனே அங்க மடத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பையன் நிற்கிறான், பாலாஜின்னு ஒரு பேரு. அந்த பையனை அழைச்சின்னு வந்து அப்படி மகாபெரிவா சந்நிதியிலே தாப்புல வந்து நிறுத்துகிறாள். நிறுத்தின உடனே பெரியவா சொல்லு அப்படின்னார். பையன்கிட்ட சொல்லணும். அந்த சிஷ்யன் சொல்றான், அவ எதிர்க்க சுஜாதாவையும் பத்னியையும் நிறுத்தி வச்சு இந்த பாலாஜிங்கிற பையன்கிட்ட சொல்றான், உன்னை பார்க்கறதுக்காக உங்க அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காலேருந்து வந்துட்டு இருக்கான்னு நேத்திக்கு அப்பா சொன்னார். மகாபெரிவா உங்ககிட்ட சொன்னா இல்லையா? ஆமா. இப்படி திரும்பி பார்க்கிறாள்.
அந்த சுஜாதாவுடைய பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்து சில வருஷங்கள் முன்னாடி ஆத்த விட்டு ஓடி போயிட்டான். அவன் பையனை காணாமல் பல நாட்களாக அழுதுண்டே இருக்கிறவாவா. பெரியவா கிட்டக்க வந்தா அந்த கஷ்டம் போகும்னு தினம் பெரியவாளை பூஜை பண்ணிட்டு பெரியவா சந்நிதிக்கு ஓடி வர, அமெரிக்காலேருந்து ஓடி வர. பெரியவா என்ன சொல்றார்? அவ பக்த வராள், அவருடைய கஷ்டத்தை போக்கணும்னு தன்னுடைய தப்போ மகிமையினால எங்கேயோ இருந்த பையனை ஒரு வாரம் முன்னாடியே காஞ்சிபுரம் மடத்துக்கு இழுத்து அங்கேயே அவனை ஒரு வாரம் வச்சுட்டு இருந்து அவ அப்பா அம்மா வந்த உடனே அவன் எதிர்க்க இந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கிறார் மகா பெரியவா. தோப்பார் இந்த குழந்தைய அப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மாவோட நிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கதறி அழுதார்கள் மகா பெரியவா சந்நிதியில. பத்தியா நான் தான் வர சொன்னேன் அப்படிலாம் சொல்லலை பெரியவா, அப்படிலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த பக்தன் அதுக்கப்புறம் என்னென்னமோ நாஸ்திகம் பேசிட்டு இருந்த ரங்கராஜன் மறுநாள்லேருந்து மகா பெரியவா பக்தனா ஆனான், பஞ்சகச்சம் கட்டின்றான், நித்திய நிறைய திருமண் நிட்டுண்டான், மகா பெரியவா சன்னிதாலேயே வந்து நின்னான். எதுக்கு சொல்ல வந்த? தபஸ்விகள் எல்லாரும் தன்னுடைய தபஸ தனக்கே வச்சுப்பா, புறத்தியாரு கொடுக்க மாட்டா. நான் மகா பெரியவா எத்தனையோ இன்னைக்கு நீங்க எதெல்லாம் உயர்வுன்னு நினைக்கிறீங்களோ, ஜாங்கிரி ரொம்ப அழகு, கடலை உருண்டை ரொம்ப அழகு, நேந்திரங்காய் சிப்ஸ் ரொம்ப அழகு, அவியலோட அடைய சேர்த்து சாப்பிட்டா அழகு, எது மாம்பழம் நறுக்கி சாப்பிட்டா அழகு. நீங்க எதெல்லாம் ருச்சின்னு நினைச்சேலோ அதை எல்லாத்தையும் மனசால கூட தீண்டாதவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். எதெல்லாம் சுகம்னு சொன்னாலும் அந்த சுகத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணினவர். அத்தனை தியாகம் பண்ணி தபஸ சேர்த்துண்டாரு. அந்த தபஸ தான் வச்சுக்கல, எல்லாருக்கும் கொடுத்துட்டார். எந்த பக்தர்கள் வந்தாலும் எல்லாருக்கும் கஷ்டங்களை போக்கி 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 சிரமத்தை போக்கி போக்கி. அது போல இங்க பரசுராமருக்கு சொல்றார் பிருகு மகரிஷி, இப்படிலாம் ஜபம் பண்ணணும், இப்படிலாம் ஹோமம் பண்ணணும், இத்தனை பேருக்கு நீ ஆகாராதிகள்லாம் கொடுத்து இந்த ஜபத்தை புனிக்கணும் சொன்ன உடனே பரசுராமர் எங்க போனார் தெரியுமா? சுவாமி மலைக்கு போகவில்லை. பின்ன எங்க வந்தார்? திருச்செந்தூர் வந்தார், செந்திலாண்டவன் சந்நிதியில வந்தார். அவர் உபதேசித்ததான சுப்பிரமணிய மாலா மந்திரங்கிற மந்திரங்களை 48 நாள் அந்த சமுத்திரத்திலையும் அந்த வதனாரம்ப தீர்த்தத்தையும் ஸ்நானம் பண்ணி முருக சந்நிதியிலேயே ஜபம் பண்ண. அப்புறம் என்னாச்சுன்னார், வாசல்ல வந்து நின்று ஜபம் பண்றது ஆறு? தன்னுடைய மாமா வந்து ஜபம் பண்றார். மகாவிஷ்ணு தானே அவர். மருமானுக்கு மனசு இலகாதா, உடனே கீழே இலகி வெளியில வந்து அப்ப திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பரசுராமருக்கு அனுகிரகம் பண்றார். கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பாபங்கள் எல்லாத்தையும் நான் போக்கிட்டேன். என் சந்நிதி இன்னைக்கு என் சந்நிதிக்கு எப்ப வந்து நீங்க என்ன பார்க்கணும்னு தங்கி நின்று ஜபம் பண்ணினேலோ, சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணினேலோ, அப்பவே உங்களுடைய பாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பரசுராமருக்கு அனுகிரகம் பண்ண. பரசுராமரை பார்த்து பரசுராமர் முருகனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. பரசுராமர் முருகனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பரசுராமனுடைய கஷ்டங்களை திருச்செந்தூர் முருகன் போக்கினான்கிற பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம். நாளையிலேருந்து மேற்கொண்டு முருக வைபவங்களை, ஸ்கந்த வைபவங்களை பார்க்கலாம்.